गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द। हर नमः पार्वतीपते हर हर महादेव। जानकीकान्तस्मरणं जय जय राम राम। सद्गुरुस्वामिनः जय, आञ्जनेयस्वामिनः जय। ध्यानश्लोकम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। वागीशाद्याः सुमनसः सर्वार्थानामुपक्रमे यन्नत्वा कृतकृत्याः स्युः तन्नमामि गजाननं। यस्य द्विरदवक्त्राद्याः पारिषद्याः परशतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। ततः श्रीमच्छङ्कराचार्यादिगुरुपरम्परानुसन्धेये दोर्भिर्युक्ता चतुर्भिः स्फटिकमणिमयीम् अक्षमालां दधाना हस्तेनैकेन पद्मं सितमपि च शुकं पुस्तकं चापरेण भासा कुन्देन्दु शङ्खस्फटिकमणिनिभा भासमाना समाना। सा मे वाग्देवतेयं निवसतु वदने सर्वदा सुप्रसन्ना। अचतुर्वदनो ब्रह्मा द्विबाहुरपरो हरिः अफाललोचनः शम्भुः भगवान् बादरायणः। स्वसुखनिभृतचेताः तद्युदस्तान्यभावोऽपि अजितरुचिरलीलाकृष्टसारस्तदीयं व्यतनुतकृपया यः तत्त्वदीपं पुराणं तमखिलवृजिनघ्नं व्याससूनुं नतोऽस्मि। योगीन्द्राय नमस्तस्मै शुकाय ब्रह्मरूपिणे संसारसर्पदष्टं यो विष्णुरातम् अमूमुचत्। श्रीमद्भागवतं पुराणममलं यद्वैष्णवानां प्रियं यस्मिन् पारमहंस्यमेतदखिलं ज्ञानं परं गीयते। यत्र ज्ञानविरागभक्तिसहितैः नैष्कर्म्यमाविष्कृतं तच्छृण्वन् विपठन् विचारणपरः भक्त्या विमुच्येन्नरः। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः। ध्यानावस्थित तद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः। नमो धर्माय महते नमः कृष्णाय वेधसे। ब्राह्मणेभ्यो नमस्कृत्य धर्मान् वक्ष्यामि शाश्वतान्। बुद्धिर्बलं यशोधीर्यं निर्भयत्वमरोगता अजाड्यं वाक्पटुत्वं च हनुमत्स्मरणात् भवेत्। ஸ்ரீ ஹரயே நமஹ. எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை, மே மாதம் 27ஆம் தேதி, விளம்பி நாம சம்வத்சரம், உத்தராயணம், வசந்த ருத்து, ரிஷப மாதம், வைகாசி மாதம், சுக்லபக்ஷம், காலம்பர திரையோதசி, அதற்கு பிறகு சதுர்தசி திதி, சுவாதி நட்சத்திரம். நாளைக்கு விசாக நட்சத்திரம். நாளைக்கு வைகாசி விசாகம்னு சுப்பிரமணிய சுவாமிக்கு எல்லா கோவில்லையும் ஆராதனை நடக்கும். நாளைக்கு திங்கக்கிழமை. இன்றைக்கி அப்பேற்பட்ட வசத்தியான இன்றைக்கி ஸ்ரீமத் பாகவதத்தில் 6வது ஸ்கந்தத்தில் 15வது அத்தியாயத்தை இன்றைக்கி அத்தியனம் பண்ண போகிறோம். இதற்கு முன்னாடி 14வது அத்தியாயத்தில் சித்திரகேது உபாக்கியானத்தை ஆரம்பித்தாள் சுகாச்சாரியாள். பரீட்சித்து சுகாச்சாரியால் கேள்வி கேட்டான். விருத்ராசுத வதம் ஆன பிறகு சுவாமி விருத்திரனுக்கு கொடிய அசுரனான விருத்திரனுக்கு அனுகிரகம் பண்ணி
அவனுக்கு நல்ல கதியை கொடுத்தாரே, அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டான். அப்பொழுது சுகாச்சாரியால் அதுக்கு பதில் சொல்கிறதுக்காக சொன்னாள், அப்பா, இந்த விருத்ராசுரங்கிறவன் இப்போ கொடியவனாக இருந்தால் கூட இதற்கு மின் ஜென்மாவில் அவன் சித்திரகேதுங்கிற மகாராஜாவாக இருந்துட்டு இருந்தான். அப்போ சித்திரகேதுவாக இருக்கும் பொழுது அவனுக்கு ஏற்பட்ட ஒரு சாபத்தினால அவன் கொடிய அரக்கனாக தோன்றி விருத்திரனாக தோன்றினான். இன்னும் சித்திரகேதுவனுடைய உபாக்கியானத்தை எடுத்து சொல்கிறாள் 4 அத்தியாயங்களில். அதில் முதல் அத்தியாயம், அதாவது போன அத்தியாயத்தில் பார்த்தோம் நம்ம என்ன சொன்னார்னா, சித்திரகேதுங்கிறவன் அழகான ஒரு பத்னியை கல்யாணம் பண்ணிட்டு அவன் இருக்கும்பொழுது அவனுக்கு குழந்தையே இல்லாமல் இருந்தது. அப்போது பல பத்னிகள் இருந்தாலும் ஒரு பத்னி மூலமாகவும் அவனுக்கு குழந்தை இல்லாமல் இருந்தது. அந்த சமயம் அங்கீரஸுங்கிற ஒரு மகரிஷி அவன் வீட்டுக்கு வந்து அவனுக்கு பரமானுகிரகம் பண்ணி அவனுக்கு அவனுடைய ரொம்ப பிரிய பாரிய மூலமாக ஒரு குழந்தை உண்டாச்சு. அது மேலே அதிக ஸ்நேகம் வச்சுருந்தான். ரொம்ப அதிக ஸ்நேகம் வச்ச காரணத்தினால அவன் முதல் பத்னி மேலேயே ரொம்ப பிரியத்தை காட்டின்னு வந்தான். அது பாக்கி இருக்க பத்னிகளுக்கெல்லாம் ரொம்ப பொறாமையை ஏற்படுத்தி அவர்கள் விஷத்தை வச்சு அந்த குழந்தையை மரணமே மெய்த செய்தாள். அப்பொழுது குழந்தை இறந்து போனோடனே ரொம்ப துக்கப்பட்டு அந்த குழந்தை மேலே வச்சுருந்த அதிகமான ஸ்நேகத்தினால ரொம்ப துக்கத்தை அடைஞ்சி வருத்தப்பட்டான், அழுதான். அதெல்லாம் போன அத்தியாயத்தில் பார்த்தோம். இந்த அத்தியாயத்தில் அங்கீரசு திருப்பி அங்கே வந்து அவனுக்கு நாரதரோடு கூட அங்கே அவனுடைய அரண்மனைக்கு வந்து அவன் சோகமாக அழுதுன்னு இருக்கும் பொழுது அவனுக்கு நல்ல வேதாந்தமான தத்துவங்களெல்லாம் எடுத்து சொல்கிறாள். எப்படி சோகம் ஏற்படுறது, அந்த சோகத்தை நிவர்த்தி இப்படி பண்ணுறது என்றெல்லாம் சொல்கிறார். அதெல்லாம் தான் இந்த 15வது அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். வழக்கம் போல் ஸ்ரீதரர் அவருடைய வியாக்கியானத்தில் ஒரே ஸ்லோகத்தில் இந்த 15வது அத்தியாயத்தினுடைய சுருக்கத்தை சொல்கிறாள். ததா பஞ்சதசே சித்திர கேதோஹோ சோகோபனோதனம் கிருதம் தத்வோபதேசேன நாரதேனாங்கிரோ யுஜா. இந்த 15வது அத்தியாயத்தில் அங்கிரசோடு கூட நாரதரோடு கூட 2 பேரும் தத்துவமான விஷயங்களெல்லாம் உபதேசம் பண்ணி சித்திரகேதுவனுடைய சோகத்தை எப்படி நிவர்த்தி பண்ணாள்னு சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னாள். அதுதான் இந்த 15வது அத்தியாயத்தினுடைய சம்மரி. இப்பொழுது இந்த 15வது அத்தியாயத்தை அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமः. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே षष्ठस्कन्धे 15ोऽध्यायः. श्रीशुक उवाच ऊचतुः मृतकोपान्ते पतितं मृतकोपमं शोकाभिभूतं राजानं बोधयन्तौ सदुक्तिभिः. ஸ்ரீ சுகாச்சாரியால் பரீட்சித்து சொன்னாள், அப்பா, மகாராஜாவான சித்திரகேது தன்னுடைய பிரிய புத்திரன் மரணம் அடைஞ்சு படுத்துன்னு இருக்கிறத, அந்த அவனுடைய உடம்பு கிட்டக்க இருக்குது, இறந்து போன உடம்பு. அதற்கு பக்கத்தில் அவனும் தானும் இறந்து போனதுக்கு ஒப்பாக சவம் மாதிரி கீழே விழுந்து கிடந்தானா கிட்டக்க. அந்த பணம் மாதிரியே அவனும் கீழே விழுந்து ரொம்ப துக்கத்தோடு இருந்தான். அப்பொழுது அந்த அரசனை நல்ல சொற்கள்னால் சொல்லி உபதேசம் பண்ணி அவனுடைய வருத்தத்தை தீர வைக்கணும் என்பதற்காக, வருத்தத்துலேருந்து அவனை மீற வைக்கணுங்கிறதுக்காக உபதேசம் பண்ணாள்னு சொன்னால் சுகாச்சாரியாள். ஊச்சதுஹு மிருதகோபாந்தே பதிதம் மிருதகோபமம் சோகாபிபூதம் ராஜானம் போதயந்தௌ சதுக்திபிஹி. கோயம் ஸ்யாத் தவ ராஜேந்திர பவான் யம் அனுசோசதி த்வம் சாஸ்ய கதமஸ்ருஷ்டௌ புரேதானீமதः பரம். ராஜாவே, எவனை பற்றி நீ ரொம்ப வருத்தப்பட்டுன்னு இருக்கியோ, இந்த பையன் இருக்கானே அவனுடைய புத்திரன், அவன் யார், அவன் உனக்கு என்ன வேணும், அவனுக்கும் என்ன சம்பந்தம், உயிர்களுடைய படைப்பில் பந்துக்கள்னு ஒருத்தர சொல்லிக்கிறமே, இதான் என்னுடைய புத்திரன், நான் தான் அவன் தகப்பனார் இன்னெல்லாம் சொல்லிக்கிறமே, இதுக்கெல்லாம் அர்த்தம் என்னன்னு நீ எதுக்காக வருத்தப்படுற? துவம் சாஸ்ய கதமஸ்ருஷ்டௌ புராதீனமதः பரம். இதற்கு முன்பக நீ என்னை பார்த்துருக்கியா? இவனுக்கும் உனக்கும் என்ன சம்பந்தம் இருந்தது? இதற்கு பிறகு வரப்போகிற ஆகாமி காலத்தில் என்ன சம்பந்தம் இருக்க போகிறது? இதெல்லாம் நீ யோசிச்சு பார்த்துருக்கியா? யதா பிரயாந்தி சம்யாந்தி ஸ்ரோதோ வேகேன பாலுகாः சம்யுஜ்யந்தே வியுஜ்யந்தே
ததா காலேன தேகினஹா. எடுத்து சொல்கிறார், வியாக்கியானம் பண்ணி எக்ஸாம்பிள் கொடுக்குறார். ஒரு பெரிய அலை அடிக்கிறது, நதியிலே சமுத்திரத்துலேயும் காற்று அலைகளை அடிக்கும் பொழுது அது சுற்றி வரலும் பீச்சில் இருக்கிற மணல்கள்லாம் இங்கே இருக்கிற மணல் இன்னொரு இடத்துல போய் விழுறது, இன்னொரு இருக்கிற மணல் உள்ளே போய்டுறது சமுத்திரத்துக்குள்ளே, திருப்பி வந்து வேற எங்கேயோ விழுறது. அந்த மாதிரி ஒரு புள்ள அப்பான்னு இருக்கப்பட்டவன் இந்த ஜென்மா முடிஞ்சோடனே மரணம் அடைஞ்ச பிறகு அவனே அப்பாவாக இருந்தவனே மறுபடியும் இந்த பிள்ளைக்கு பிள்ளையாக பிறக்கலாம், இல்லை வேற ஒருவனுக்கு பிள்ளையாக பிறக்கலாம், இல்லை வேற ஒருவனுக்கு மனைவியாக பிறக்கலாம், இல்லை அவனுக்கே சத்ருவாக பிறக்கலாம். இப்படி என்னுடைய எப்படி வேணால் ஆகலாம். எப்படி மணல்கள் வந்து எங்கேயோ போய் விழுற மாதிரி அப்படி தான் வாழ்க்கைங்கிறது நடக்கிறது. சம்யுஜ்யந்தே வியுஜ்யந்தே ததா காலேன தேகினஹா. தேகம் படைத்த மனுஷியாலெல்லாம் காலங்கிற டைம் இருக்கே, அதனால் செப்பரேட் பண்ணப்பட்டு, வியுஜ்யந்தேன்னா பிரிக்கப்படுகிறார்கள், சம்யுஜ்யந்தே மறுபடியும் சேர்க்கப்படுகிறார்கள். ஒருவன் இன்னொருவரோடு சேரப்படுறது பிரிக்கப்படுறது எல்லாம் காலத்தினுடைய கோளாறு என்று எடுத்து சொன்னாள். சம்யுஜ்யந்தே வியுஜ்யந்தே ததா காலேன தேகினஹா யதா தானாசு வைதானா பவந்தி ந பவந்தி ச ஏவம் பூதானி பூதேஷு சோதிதானி ச மாயையா. எப்படி வந்து காற்றுல பறந்து செடிகள்லேருந்து விதைகள்லாம் போய் தூரக்க விழும், அது போய் முளைச்சிடும். எங்கள் காற்றுல அப்படி தான் ஒரு பட்சி கொண்டு வந்து எங்கேயோ எதையோ சாப்பிட்டுட்டு வந்து போட்டிருந்தது. பெரிய தர்பூஜா, நல்லா அழகாக சீட்லெஸ் தர்பூஜா. அதுவும் அந்த சீடு, அது சீட்லெஸ்ஸாக இருக்கப்பட்டதுக்கு ஏதோ ஒரு சீடு இருந்திருக்கு, தானானா சீடு. அது எங்கேயோ கொண்டு வந்து ஆற்றுல கொண்டு வந்து போட்டு போயிடுது, நாங்கள் போடலை. அதை அழகாக முளைச்சி 2-3 தர்பூஜா வந்து கொடுத்து நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்கு சௌரியமாக இருந்தது. அப்படி சொல்கிறாளிங்க. விதைகளெல்லாம் அப்படி தூவப்பட்டு காற்றுனால அலையப்பட்டு தூவப்பட்டு எங்கேயோ போய் விழுறது. சில சமயம் நல்ல மண்கள் நன்னாக இருந்ததுன்னா அழகாக அந்த விழுந்த விதைகள் நன்கு முளைக்கும். சில சமயம் அது அப்படியே மண்ணோட மண்ணாகிடு. மண் நன்னா இல்லைன்னாக்க களிமண்ணாக இருந்ததுன்னா அதுலேயே நசுங்கி போய் அது அழுகி போயிடும். அதே மாதிரி நல்ல பிதாவாக இருக்கப்பட்டவன் அவனுக்கு குழந்தையாக ஒன்று பிறந்தான்னா நன்னா செழிச்சு இருப்பானவன். அதுவே இல்லைன்னா அந்த அப்பா பிள்ளைங்கிற பாண்டிங்க்கு ஒரு மீனிங்கே இல்லாமல் போயிடும்னாள். யதா தானா சுவைதானா பவந்தி ந பவந்தி ச. சில சமயம் பவந்தி, சில சமயம் ந பவந்தி. விதைகள் வந்து விழுந்து விடுறது, சில சமயம் மண்ணில் முளைக்கிறது, சில சமயம் முளைக்க மாட்டேங்கிறது. ஏவம் பூதானி பூதேஷு சோதிதானி ச மாயையா. ஈசனுடைய மாயினால் சில சமயம் குழந்தை பிறக்கிறது, சில சமயம் பிறக்க மாட்டேங்கிறது. வயம் சத்வம் சயே சேமே துல்யகாலாச்சராச்சராக ஜன்ம மிருத்யோர்யதா பஷாத் பிராங்நைவம் அதுனாபி போஹோ. சித்திரகேதுவை பார்த்து சொல்கிறாள், உன்னுடைய மந்திரிகள் மனைவிகள் உனக்கு யோஜனைகள் சொல்லக்கூடியவாள், தந்திரிகள் மந்திரிகள் எல்லாரும் டயத்தினால உந்தப்பட்டு போயின்னு இருக்காள். அவள்லாம் இருக்கிற பொசிஷன் இருக்கே அதெல்லாம் ரொம்ப டெம்பரரி பொசிஷன். இப்போ சிரிப்பாள், அப்புறம் இல்லாமல் போயிடுவாள். காலம் என்ன பண்ணும், அவளை எடுத்துன்னு போயிடும். தான் பிரசிடெண்ட்டுன்னு நினச்சிட்டு இருப்பேன். காலத்தில் என்ன ஆகும், அவன் பிரசிடெண்ட்டாக இல்லாமல் போயிடுவன். அது சுச்சுவேஷன் மாறிகிட்டே இருக்கும். இதெல்லாம் டெம்பரரிங்கிறத நினச்சிக்கணும், இதெல்லாம் சாஸ்வதம்னு நினச்சினுடாதேன்னாள். ஜென்ம மிருத்யோர் யதா பஷாத் பிராங்நைவம் அதுனாபி போஹோ பூதைத் பூதானி பூதேஷா சிருஜதி அவதி ஹந்தி ச ஆத்மசிருஷ்டைः அஸ்வதந்திரைः அனபேக்ஷோபி பாலவத். பகவான் இருக்காரே, பரம்பொருள் இருக்காரே, அவர் தான் எல்லாத்துக்கும் அதிபதி. எப்படி ஒரு சின்ன பையன் பீச்சில் போய் விளையாடுறவன் மண்ணெல்லாம் வச்சு எதையும் விளையாட்டு மாளிகைகள் கட்டுறான், அது 5 நிமிஷத்தில் அழிஞ்சு போகிறது. அப்படி அதில் அப்புறம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது அவனுக்கு. அந்த மாதிரி பகவான் வந்து ஈஸ்வரன் வந்து மாயினால் சிருஷ்டி ஸ்திதி அப்புறம் அதை வந்து மறுபடியும் இழுத்து நுடுறது தனக்குள்ளேயே இதெல்லாம் பண்ணுறார். அவர் தான் வந்து அப்பான்னு ஒருவனை படைக்கிறார், அந்த அப்பாவுக்கு பிள்ளைன்னு ஒருத்தனை படைக்கிறார். பூதைஹி பூதானி பூதேஷா சிருஜதி அவதி ஹந்தி ச. பகவான் பரம்பொருள் இருக்காரே, அவர் சிருஷ்டி பூதங்களெல்லாம் உண்டாக்குறார், அந்த பூதங்கள்லேருந்து இன்னொரு பூதங்களை உண்டாக்குறார்.
சிருஜதி அவதி ஹந்திச்ச. உண்டாக்குறார், காப்பாற்றுறார், அழிக்கிறார். ஆத்மசிருஷ்டைஹி அஸ்வதந்திரைஹி அனபேக்ஷோபி பாலவத்து. பாலவத்து அனபேக்ஷோபி. அவருக்கு இது விளையாட்டாக இருக்குது. எப்படி பீச்சில் பையன் குழந்தை விளையாடுறதே பெரிய மாளிகை கட்டுறான், அழிக்கிறான், மறுபடியும் மாளிகை கட்டுறான், அலை மோதி அழிக்கிறது. அப்படி தான் நடக்கிறது இங்கே. தேகேன தேகினோ ராஜன் தேகா தேகோ பீஜாயத்தே பீஜாதேவ யதா பீஜம் தேஹ்யர்த்த இவ சாஸ்வதா. ஒரு தேகத்துலேருந்து இன்னொரு தேகம் உண்டாகிறது. தேகா தேகோ அபிஜாயத்தே. இன்னொரு தேகத்துலேருந்து இன்னொரு தேகம் உண்டாகிறது. இது எப்படின்னா பீஜாதேவ யதா பீஜம். ஒரு விதை இருக்குது, அந்த விதையிலேருந்து செடி முளைச்சி, செடியிலேருந்து இன்னொரு விதை ஏற்பட்டு, இந்த விதையிலேருந்து இன்னொரு செடி முளைச்சி, இப்படியே சாஸ்வதமாக டைம் இம்மெமோரியல் நடந்துட்டுருக்கு, எட்டர்னலி நடந்துட்டுருக்கு. அது பகவானுடைய மாயை. எதுனால் தேகேன தேகினோ ராஜன் தேகா தேகோ அபிஜாயத்தே பீஜாதேவ யதா பீஜம் தேஹ்யத்த இவ சாஸ்வதா. தேகதேகி விபாகோயம் அவிவேகிருத புரா ஜாதி வியக்தி விபாகோயம் யதா வஸ்துனி கல்பிதா. நம்ம ஒன்றொன்றையும் பதார்த்தங்களை ஜாத்தின்னு கிளாஸாக பிரிக்கிறோம். இது இந்த ஜாதி, இது அந்த ஜாத்தின்னு. இது அவரைக்காய் ஜாதி, இது பாகக்காய் ஜாத்தின்னு பிரிக்கிறோம் விரைகளை. அப்படி மனுஷனையும் ஜாதி ஜாதியாக பிரிக்கிறோம். இது ஒரு மாதிரியான பரிபாக்கம், இன்னொரு மாதிரியான பரிபாக்கம்னு பிரிக்கிறோம். ஆனால் எல்லாம் தேகதேகி விபாகோயம். ஒரு உடம்புலேருந்து வந்த இன்னொரு உடம்பு மாதிரி ஒரு பீஜத்துலேருந்து வந்த இன்னொரு பீஜம். அதில் விவேகம் பண்ணி, அவிவேகத்தினால, அவிவேகம்னா என்ன? இக்னோரன்ஸ், அஜ்ஞானம். அதனால் அது அஜ்ஞானம் எப்போ ஏற்பட்டது? டைம் t = நெகட்டிவ் இன்ஃபினிட்டிலேருந்து ஆரம்பிச்சிது. டைம் இம்மெமோரியல் அதுலேருந்து ஆரம்பிச்சிருக்குது. இந்த ஜாதி வியக்தி, வியக்தினா இண்டிவிஜுவல்னு உண்டாக்குறோம். இண்டிவிஜுவலாக இருக்குது, எல்லாம் சேர்ந்து இருந்த சமஷ்டி தான் ஒன்று. ஆனால் அந்த அவிவேகம், இக்னோரன்ஸ்னால இப்படி நமக்கு இந்த மாயை உண்டாக்கி வச்சுருக்கு. ஜாதி வியக்தி விபாகோயம் யதா வஸ்துனி கல்பிதா. அதனாலேயே தான் தான் தன்னுடைய பிள்ளை, தன்னுடைய மனைவி, இந்த மாதிரி பரிபாகங்கள்லாம் அவித்தியினால் வருது. அதனால தான் உனக்கு வந்திருக்கு, உனக்கு உன் பிள்ளை இறந்து போயிட்டான்னு வருத்தப்படுறேன் நீ நாள். ஸ்ரீ சுகமாச்ச ஏவமாஸ்வாசிதோ ராஜா சித்திரகேது த்விஜோக்திபி விமிருஜ்ய பாணினா வக்தம் ஆதிம்லானமபாஷத. இவ்வாறாக அந்த சித்திரகேதுக்கு 2 பிராமணாள், 2 பேர், நாரதர் அங்கிரச ரிஷி 2 பேரும் சொல்லிகிட்டு இருக்காள். இந்த வியாக்கியானத்தினா சொல்லிகிட்டு இருக்காள், உபதேசம் சொல்லிகிட்டு இருக்காள் அவனை வருத்தத்தை தீக்கிறதுக்காக. அப்போ அவள் 2 பேரையும் பார்த்து கையை கூப்பி நமஸ்காரம் பண்ணி அவன் ராஜா சித்திரகேது பேச ஆரம்பித்தான்னாள். இப்போது இந்த 9 ஸ்லோகங்களையும் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே பஞ்சதசோऽध्यायः. ஸ்ரீ ஹரயே நமஹ. ஸ்ரீசுக உவாச்ச. ஸ்ரீசுக உவாச்ச உஹு சதுர்மிருதகோபாந்தே உஹு சதுர்மிருதகோபாந்தே பதிதம் மிருதகோபமம் பதிதம் மிருதகோபமம் சோகாபிபூதம் ராஜானம் சோகாபிபூதம் ராஜானம் போதயந்தௌ சதுக்திபிஹி போதயந்தௌ சதுக்திபிஹி கோயம் ஸ்யாத்தவ ராஜேந்திர கோயம் ஸ்யாத்தவ ராஜேந்திர பவான் யமனுஷோச்சதி பவான் யமனுஷோச்சதி त्वं चास्य कथमसृष्टौ त्वं चास्य कथमसृष्टौ पुरेदानीमतः परं पुरेदानीमतः परं यथा प्रयान्ति संयान्ति यथा प्रयान्ति संयान्ति स्रोतो वेगेन बालुकाः स्रोतो वेगेन बालुकाः संयुज्यन्ते वियुज्यन्ते संयुज्यन्ते वियुज्यन्ते तथा कालेन देहिनः तथा कालेन देहिनः यथा धानासु वै धाना यथा धानासु वै धाना भवन्ति न भवन्ति च भवन्ति न भवन्ति च
ஏவம் பூதானி பூதேஷு ஏவம் பூதானி பூதேஷு சோதிதானீஷ மாயையா चोदितानीश मायया वयं च त्वं च ये चेमे वयं च त्वं च ये चेमे तुल्यकालाश्चराचराः तुल्यकालाश्चराचराः जन्ममृत्योर्यथा पश्चात् जन्ममृत्योर्यथा पश्चात् प्राङ्नैवमधुनापि भोः प्राङ्नैवमधुनापि भोः भूतैर्भूतानि भूतेशः भूतैर्भूतानि भूतेशः सृजति अवति हन्ति च सृजति अवति हन्ति च आत्मसृष्टैः अस्वतन्त्रैः आत्मसृष्टैः अस्वतन्त्रैः अनपेक्षोऽपि बालवत् अनपेक्षोऽपि बालवत् देहेन देहिनो राजन् देहेन देहिनो राजन् देहाद्देहो अभिजायते देहाद्देहो अभिजायते बीजादेव यथा बीजं बीजादेव यथा बीजं देह्यर्थ इव शाश्वतः देह्यर्थ इव शाश्वतः देहदेहि विभागोऽयं देहदेहि विभागोऽयं अविवेककृतः पुरा अविवेककृतः पुरा जातिव्यक्तिविभागोऽयं जातिव्यक्तिविभागोऽयं यथा वस्तुनि कल्पितः यथा वस्तुनि कल्पितः श्रीशुक उवाच श्रीशुक उवाच एवमाश्वासितो राजा एवमाश्वासितो राजा चित्रकेतुः द्विजोक्तिभिः चित्रकेतुः द्विजोक्तिभिः विमृज्य पाणिना वक्त्रं विमृज्य पाणिना वक्त्रम् आधिम्लानमभाषत आधिम्लानमभाषत ஸ்ரீஹரயே நமஹ. அடுத்த 10வது ஸ்லோகத்தில் சொல்கிறாள், ஸ்ரீ ராஜோவாச்ச, ராஜாவான சித்திரகேது பேச ஆரம்பித்தான். இவா 2 பேரையும் பார்த்து நமஸ்காரம் பண்ணி கை ஊப்பி நமஸ்காரம் பண்ணிவிட்டு, கௌயுவாம் ஞான சம்பன்னௌ மகிஷ்டௌ ச மஹீயசாம் அவதூதேன வேஷேன கூடௌ சமாகதௌ. பிரம்மஜானிகளான நீங்கள், பிரம்மனிஷ்டர்களான நீங்கள் இந்த பூலோகத்தில் அவதூத ரூபமாக வேஷம் போட்டுன்னு வந்திருக்கேளே, கூடமாக மறைஞ்சு எனக்கு ஒத்தாசை பண்ணணும், ஞானத்தை உண்டாக்கணுங்கிறதுக்காக வந்திருக்கேளே, நீங்கள் யாருன்னு கேட்டான். சரந்திஹி அவனௌ காமம் பிராமணாக பகவத் பிரியாக மாத்ருஷாம் கிராமிய புத்தீனாம் போதாயோன்னத்தலிங்கினः. என்ன மாதிரி கிராமிய பசு, கிராமிய பசுன்னா கிராமாந்தரத்தில் இருக்கப்பட்ட ஜாஸ்தி வித்யை இல்லாத அவித்யா பூர்ணமாக இருக்கப்பட்ட அஞ்ஞானியான என்ன மாதிரி இருக்கப்பட்டவனை அவனுக்கு உண்மை உபதேசம் பண்ண வேண்டும் என்பதற்காகவே இந்த லோகத்தில் மகான்கள் சரந்தி இப்படி நடமாடின்னு இருப்பாள். அவளை பார்த்தா தெரியாது யாருன்னுட்டு. பிராமணா பகவத் பிரியா, பகவத் பராளான வைஷ்ணவ பராளான அந்த பிராமணாள் இப்படி நடந்துருப்பாள், உபதேசம் பண்ணணும்னு ஞானத்தை உண்டாக்கணும்னுட்டு. அப்படி வந்தவாளா நீங்கள், யார் நீங்கள்? அப்படி நான் நிறைய பேரை கேட்டிருக்கேனே. ஒரு பெரிய லிஸ்ட்டு கொடுத்தான். குமாரோ நாரதரிபு அங்கிரா தேவலோசிதா அபாந்தரதமா வியாசோ மார்க்கண்டேயோத கௌதமः வசிஷ்டோ பகவான் ராமः கபிலோ பாதராயணி துர்வாசா யாஜ்ஞவல்க்யஸ்ய ஜாதுகர்ணஸ்ததாருணி ரோமசஸ்யவனோ தத்த ஆசுரிः சபதஞ்சலிः ரிஷிர்வேதசிராதௌம்யோ முனிः பஞ்சசிகஸ்ததா ஹிரண்யநாபः கௌசல்யः ஸ்ருததேவ ऋतध्वजः एते परे च सिद्धेशाः சரந்தி ஞானஹேதவா. இந்த லோகத்தில் கண்ணுக்கு தெரியாமல் சித்தாள் நான் நடமாடின்னு இருக்காள்னு கேள்விப்பட்டிருக்கேனே. அவள் நான் யார் தெரியுமா? குமாரா, சனத்குமாராள் 4 பேர். அவள் இப்படி நடந்துருப்பாள், கண்ணுக்கு தெரிய மாட்டாள். சனத்குமாராள். குமாரோ நாரத ரிபு, நாரதர் ரிபுங்கப்பட்டவன்
அங்கிரா தேவலோ அசிதா. அங்கிரஸு தேவலர், அசிதர்னு ஒருத்தர். அபாந்தர தமா வியாசா. அபாந்தர தமர்னு வியாசருக்கு பேர். அந்த வியாசர் அபாந்தர தமருங்கப்பட்ட பேரை வச்சுருக்கப்பட்ட வியாசாச்சாரியால். மார்க்கண்டேயோத கௌதமா. மார்க்கண்டேய மகர்ஷி, அதே போல் கௌதம மகர்ஷி. வசிஷ்டோ பகவான் ராம. வசிஷ்ட மகர்ஷி, பகவானான பரசுராமர். கபிலோ பாதராயணி. கபில மகர்ஷி, பாதராயணிங்கப்பட்ட சுகாச்சாரியாள். துர்வாசா யாக்ஞவல்யஸ்ய ஜாதுகர்ணஸ்ததாருணி. துர்வாசஸு, யாக்ஞவல்யர், ஜாதுகர்ணியர், அதுபோல் ஆருணிங்கப்பட்ட மகர்ஷி. ரோமசவனோ தத்த ஆசுரி சபதஞ்சலி. ரோமசர் செவனருங்கிற ரிஷி, தத்தர் ஆசுரிங்கிற ரிஷி, பிரசித்தமாக இருக்கப்பட்ட பதஞ்சலிங்கப்பட்ட மான். அவள்லாம் சித்தாள். ரிஷி வேதசிரோதௌமியோ முனி பஞ்சசிகஸ்ததா. வேதசிரஸ்னு ஒரு மகர்ஷி, போத்தியர்னு ஒரு மகர்ஷி, அது மாதிரி பஞ்சசிரஸ்னு ஒரு மகர்ஷி. இவாள்லாம் நடமாடின்னு இருக்காள்னு கேள்விப்பட்டிருக்கேன் நான். ஹிரண்யநாப கௌசல்யா ஸ்ருததேவர் தத்வஜா. ஏதே பரே ச சித்தேஷாः சரந்தி ஜானஹே தவ. ஹிரண்யநாபர், கௌசல்யர், ஸ்ருததேவர், ரிதத்வஜர் இப்பேற்பட்ட மகர்ஷி கணங்கள்லாம் சித்தாள்லாம் நடமாடின்னு இருக்காள்னு கேள்விப்பட்டிருக்கேனே. எதுக்குன்னா லோகத்தில் அஜ்ஞானிகளுக்கு இருக்கப்பட்ட அஜ்ஞானத்தை போக்கி ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அவள்லாம் சஞ்சாரம் பண்ணுறதா கேள்விப்பட்டிருக்கேன். அதில் நீங்கள் யாருன்னு சொல்லணும்னால், தஸ்மாத் யுவாம் கிராமிய பசோ மம மூடதிய பிரபு அந்தே தமசி மக்னஸ்ய ஞானதீப உதீரியதாம். கிராமிய பசுவான நான், கிராமாந்தரத்தில் இருக்கப்பட்ட அஜ்ஞானியான எனக்கு, மூடனான எனக்கு, நீங்கள் இந்த தமசுங்கிற இருட்டு, அஞ்ஞானங்கிற இருட்டில் மூழ்கி இருக்கப்பட்ட எனக்கு ஞான தீபமாக பிரகாசத்தை கொடுத்து ஞானத்தை கொடுக்க வேண்டும், அனுகிரகம் பண்ண வேண்டும்னு சொல்லி நமஸ்காரம் பண்ணான். வந்திருந்த 2 பேர்கிட்டையும் பார்த்து அங்கிரசு, நாரதர் 2 பேரையும் நமஸ்காரம் பண்ணான். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீராஜோவாச்ச. ஸ்ரீராஜோவாச்ச கௌயுவாம் ஞானசம்பன்னௌ கௌயுவாம் ஞானசம்பன்னௌ மஹிஷ்டௌ ச மஹீயசாம் மஹிஷ்டௌ ச மஹீயசாம் அவதூதேன வேஷேண அவதூதேன வேஷேண गूढाविह समागतौ गूढौ इह समागतौ चरन्ति हि अवनौ कामं चरन्ति ह्यवनौ कामं ब्राह्मणाः भगवत्प्रियाः ब्राह्मणा भगवत्प्रियाः मादृशां ग्राम्यबुद्धीनां बोधायोन्मत्तलिङ्गिनः बोधायोन्मत्तलिङ्गिनः कुमारो नारदरिभुः अंगिरा देवलोसितः अपान्तरतमाव्यासो मार्कण्डेयोऽथ गौतमः वसिष्ठो भगवान् रामः कपिलो बादरायणिः दुर्वासा याज्ञवल्क्यस्य जातुकर्णस्तथारुणिः रोमशश्च्यभनो दत्त आसुरिः सपतञ्जलिः ऋषिर्वेदशिराधौम्यो मुनिः पञ्चशिखस्तथा हिरण्यनाभः कौशल्यः श्रुतदेव ऋतध्वजः एते परे च
ஏதே பரே ச சித்தேஷாः சரந்தி ஞானஹேதவः சரந்தி ஞானஹேதவः தஸ்மாத்யுவாம் கிராம்யபசோः தஸ்மாத்யுவாம் கிராம்யபசோः மம மூடதிய பிரபு மம மூடதிய பிரபு அந்தே தமசி மக்னஸ்ய அந்தே தமசி மக்னஸ்ய ஞானதீப உதீரியதாம் ஞானதீப உதீரியதாம் ஸ்ரீஹரயே நமः. அடுத்த 17வது ஸ்லோகத்தில் அங்கிரஸ் பேச ஆரம்பித்தாள். ராஜா நமஸ்காரம் பண்ணி கேட்டோன்னே நீங்கள் யாருன்னு கேட்டோன்னே ஸ்ரீ அங்கிரா உவாச்ச அகம் தே புத்திரகாமஸ்ய புத்திரதோஸ்மி அங்கிரா நிருப ஏஷ பிரம்மசுத சாட்சாத் நாரதோ பகவான் ரிஷி. நான் வேற யாரும் இல்லைப்பா, நீ ஒரு சமயம் புத்திரன் இல்லாமல் புத்திரன் மேலே ஆசை புத்திரகாமனாக புத்திரன் மேலே ஆசை வச்சு ஒரு புத்திரன் வேண்டும்னு பிரார்த்திச்சின்ற பொழுது உனக்கு அனுகிரகம் பண்ணி ஒரு யஜ்ஞம் பண்ணி அந்த யஜ்ஞத்துலேருந்து யஜ்ஞசேஷமான சருவை எடுத்து உன்னுடைய மனைவிக்கு கொடுன்னு சொல்லி அனுகிரகம் பண்ணி உனக்கு புத்திரனை கொடுத்தேனே, அந்த அங்கிரசு நான் தான்ப்பா வந்திருக்கேன் திரும்பி. இவர் என்னோட கூட வந்திருக்கிறவர் சாக்ஷாத் பிரம்மகுமாரர், பிரம்மாவனுடைய புத்திரனான நாரத ரிஷியாக்கம். நாங்கள் 2 பேரும் நீ சோகத்தில் மொழி இருக்கேங்கிறத தெரிஞ்சுட்டு வந்திருக்கோம் உபதேசம் பண்ணுறதுக்காகன்னு சொன்னாள். அகம் தே புத்திரகாமஸ்ய புத்திரதோஸ்மி அங்கிரா நிருப ஏஷ பிரம்மசுத சாட்சாத் நாரதோ பகவான் ரிஷி இத்தம் துவாம் புத்திரசோகேன மக்னம் தமசி துஸ்தரே அததர்ஹமனுஸ்மிருத்ய மகாபுருஷகோச்சரம். நீ புத்திரசோகத்தினால ரொம்ப துக்கப்பட்டுருக்கியே, துக்கத்தில் மூழ்கி இருக்கப்பட்ட நீ உன்னை ஒரு ஹரிபக்தன் இப்படி துக்கத்துக்கு உள்ள அகப்பட்டுன்னு முழிக்கப்படாது அனர்ஹனவன் என்ற எண்ணம் கொண்டு உனக்கு அனுகிரகம் பண்ணுறதுக்காக நாங்கள் 2 பேரும் வந்திருக்கோம். நீ பிராமண பிரியன் பகவத் பக்தனான உனக்கு உன்னுடைய துக்கத்தை போக்கணுங்கிறதுக்காக நான் வந்திருக்கோம்னாள். அனுகிரகாய பவதः பிராப்தௌ ஆவாமிய பிரபு பிரம்மண்யோ பகவத் பக்தः நாவாசாதித்துமர்ஹசி. பரம பாகவதனான நீ, பிராமணாள்கிட்ட பக்தியை வச்சிருக்கப்பட்ட நீ துக்கம் அடையப்படாதுங்கிற எண்ணத்தில் உன்னுடைய துக்கத்தை சாந்தப்படுத்தணுங்கிறதுக்காக நல்ல உபதேசம் பண்ணி உனக்கு ஞானத்தை உண்டாக்க வேணுங்கிறதுக்காக நாங்கள் 2 பேரும் இங்கே வந்து நீ கேட்காமலே வந்திருக்கோம். நாங்கள் நாள் ததைவதே பரம் ஞானம் ததாமி கிரகமாகதா ஞாத்வான்யாபிநிவேஷம் தே புத்திரமேவ ததாம்யகம். உன்னுடைய வீட்டுக்கு நான் முன்னாடி வந்திருந்த போது மேலான ஒரு ஞானத்தை உபதேசித்து கொடுத்துருப்பேன். ஆனால் அப்பொழுது உனக்கு ஞானத்தை காட்டிலும் ஒரு புத்திரன்தான் வேணும்னு ஆசை இருந்தது. அதனால் உனக்கு புத்திரனை அப்போ கொடுத்தேன். ஆனால் இப்பொழுது அந்த புத்திரன் மரணமானவுடனே துக்கத்தில் இருக்கே, உனக்கு உபதேசம் பண்ணி ஞானத்தை கொடுக்கணும்னு தீர்மானம் பண்ணியிருக்கேன்னாள். அதுனா புத்திரினாம் தாப்போ பவதைவானுபூயதே ஏவம் தாரா கிருஹாராயோ விவிதைஸ்வர்ய சம்பதா. இப்பொழுது நீ புத்திரன் இல்லாமல் புத்திரன் மரித்த உடனே ஏற்பட்ட தாபத்தினால நீ உன்னை பொசுக்கின்னு இருக்கு அந்த அக்னி புத்திர சோகங்கிறது. ஹே மகாராஜன்னு, இதே மாதிரி தான் மனைவி, கிரகம், சொத்து, சுதந்திரம், ஐஸ்வர்யம், சப்தாதி விஷயங்கள், இதெல்லாம் ராஜ்யம், பூமி எல்லாமே அழியிற வஸ்துக்கள்ப்பா, அதை தெரிஞ்சுக்கணும்னால் சப்தாதயச்ச விஷயா சலா ராஜ்ய விபூதயா மகீராஜ்யம் பலம் கோஷோ பிருத்யாமாத்ய சுருஜனா சர்வேபி சூரசேனே மே சோகமோக பயார்த்திதா கந்தர்வ நகர பிரக்யா ஸ்வப்னமாயா மனோரதா. கந்தர்வ நகரம் மாதிரி சொப்னத்தில் இருக்கப்பட்ட கந்தர்வ நகரம் மாதிரினாள். சொப்னத்தில் கந்தர்வ நகரத்தில் ஒருத்தன் இருக்கான், அது எத்தனை நாள் இருக்கும்? இவன் சொப்னம் முடிஞ்சு கண்ணை முழிச்சு எழுந்தோடனே எல்லாம் போயிடும், சொப்னத்தில் கண்ட அந்த நகரம் போயிடும். அப்படி தான் இந்த பெரிய ராஜ்யம் வச்சுருக்கியே நீ, அது உன்னோட பிரித்தியாள், உன்னோட கூட இருக்கப்பட்டவாள், உன்னோட அரண்மனையில் இருக்கப்பட்டவாள், அரண்மனையில் இருக்கிற ட்ரெஷரி கோஷம்னா ட்ரெஷரி, உன்னுடைய பலம் பல சைன்யம் வச்சுருக்கியே, அது எல்லாம் பிரித்யாமாத்திய சுருஜனாக உன்னை சுற்றிவர்களும் சூழ்ந்திருக்கப்பட்ட ஜனங்கள், சுருஜனங்கள், இவா எல்லாம் மாயைப்பா.
இதெல்லாம் சீக்கிரம் அழிஞ்சு போயிடும். அதை நினச்சிக்கணும் நீந்தாள். அதுனா புத்திரினாம் தாபோ பவதைவானுபூயதே ஏவம் தாரா கிருகாராயோ விவிதைஸ்வர்ய சம்பதா சப்தாதயச்ச விஷயாக சலாராஜ்ய விபூதையா. எல்லாமே சலம்னாள். சலம்னா அழிஞ்சு போகக்கூடிய வஸ்துக்கள். மகீராஜ்யம் பலம் கோஷோ பிரித்யாமாத்திய சுருஜனா சர்வே அப்பி சுரசே நேமே இமே சர்வேபி. இது அத்தனையுமே சோகமோக பயார்த்திதா. சோகத்தையும் மோகத்தையும் கொடுக்கக்கூடிய வஸ்துக்கள். என்னவோ இருக்கிற மாதிரி இருக்கும், இல்லாமல் போயிடும். சோகத்தை உண்டாக்கும், மோகத்தை உண்டாக்கும். அதனால் அது எப்படின்னாள், சொப்னத்தில் ஒரு கந்தர்வ நகரத்தை பார்த்தா எத்தனை நாள் இருக்குமோ அத்தனை நாழினாள். கந்தர்வ நகர பிரக்யா ஸ்வப்னமாயா மனோரதா. மனோரதம் மாதிரி நாள், மனசில் கல்பனை பண்ண மாதிரி. கல்பனை முடிஞ்சதுன்னா தீந்து போச்சு எல்லாம். அது மாதிரி திருஷ்யமானா வினார்த்தேன ந திருஷ்யந்தே மனோபவா கர்மபிர் தியாயதோ நானா கர்மாணி மனசோபவன்னு. நம்ம கண்ணால் பார்த்துட்டு இருக்கப்பட்ட, நம்மக்கிட்ட இருக்கப்பட்ட மனைவி, மக்கள், சொத்து, சுதந்திரம் இதெல்லாம் இருக்கே, இதெல்லாம் மாயினால் நம்ம மனசால் கல்பிக்கப்பட்டதுங்கிறத நினச்சிக்கணும்னு நாள். எப்படி சொப்பனத்தில் பார்க்குறோமோ அது மாதிரி இதுவும் ஒரு சொப்பனம் மாதிரி தான் நாள். இதுக்கெல்லாம் பர்மனண்ட்டாக எக்ஸிஸ்டன்ஸ்னு ஒன்றும் கிடையாது. கர்மவிர் தியாயதோ நானா கர்மாணி மனசோபவன்னு. மனசால் நம்ம கல்பிச்சுக்கப்படுற கல்பனையில் என்னென்ன நடக்கிறதோ அதே மாதிரி தான் இதுகளும். இதுக்கு யாதார்த்தமான தத்துவம் கிடையாதுன்னால். அயம் ஹி தேஹினோ தேகோ திரவியஜான கிரியாத்மகா தேஹினோ விவித கிளேஷ சந்தாபகிருத்து உதாகிருதா. இந்த உடம்புங்கிறது இருக்கே, அது பஞ்சபூதங்களுடைய சேர்க்கை, பஞ்ச எலிமெண்ட்ஸோட சேர்க்கை. அதுதான் அந்த 5 இந்திரியங்களெல்லாம் உண்டாக்குறது, மனசை உண்டாக்குறது, எல்லாத்தையும் உண்டாக்குறது. இதெல்லாமே திரவிய ரூபந்தான். அதனால்தான் இறப்புங்கிறதுக்கே சம்ஸ்கிருத பதம் என்னென்னா பஞ்சத்துவம்னு பேர். மறுபடியும் 5 ஆடுறது. அது மாதிரி சொன்னாள். அயம் ஹி தேஹினோ தேகோ திரவியஜான கிரியாத்மகா. எல்லாமே திரவியம் நாள். இந்த தேகம்ங்கிறதே திரவியம், திரவியமயம். கர்மேந்திரியம், கொஞ்சம் ஞானேந்திரியம் எல்லாமே திரவியத்தினால உண்டாக்கப்பட்ட, சேர்ந்து இருக்கப்பட்ட தேகம்னு உண்டானது. இந்த திரவியஜான கிரியா ஆத்மகா இது எல்லாமே அது என்ன கொடுக்கறதுனால் தேகினோ விவித கிளேஷ சந்தாபகிருத்து உதாகிருதா. இது வருத்தத்தை தரக்கூடிய விஷயங்களெல்லாம் கொடுக்கும். அப்பேற்பட்ட இந்த தேகம் இது அப்படின்னு நினச்சிக்கணும் நீ நாள். தஸ்மாத் ஸ்வஸ்தேன மனசா விமரிஷ்ய கதிமாத்மனா துவைத்தே த்ருவார்த்த விஸ்ரம்பம் தியஜ உபசமமாவிஷ. உபசமம் ஆவிஷ என்னத்தை விடுனாள்? தியஜனாள். நீ இந்த துவைத்த பாவத்தை விடணும் நாள். நான் ஒன்று, என் உடம்புன்னு ஒன்று அப்படின்னு துவைத்த பாவத்தை விடு. எனக்கு நான் இருக்கேன், என்னோடய மனைவி, மக்கள் இருக்காங்க, துவைத்த பாவத்தை விடு. ஸ்வஸ்தேன மனசா, நல்ல ஜாகிரதையான மனசோடு கூட, பிரகாசமான மனசோடு கூட நீ என்ன பண்ணணும்? இதை நல்லா புரிஞ்சுக்கணும்னாள். புரிஞ்சுட்டு துவைத்தே துருவார்த்த விஸ்ரம்பம் தியஜ என்னத்தை விடணும்னாள். இதில் இந்த பிலீஃப் இருக்கே, நான் வேறு, இந்த உடம்பு வேறு, என்னை சுற்றி இருக்கிற பதார்த்தங்கள் வேறேங்கிற இந்த துவைத்த பாவத்தை விடணும்டா. விட்டால் உபசமம் ஆயிடுவே, நீ சாந்தம் கிடைக்கும், அப்போ நீ சந்தோஷமாக இருப்பேன்னாள். இதை உபதேசம் பண்ணாள் அங்கிரசு. ஸ்ரீ நாரதரை சொன்னார் அடுத்தாப்பில். ஸ்ரீ நாரதம் வாச்ச ஏதாம் மந்திரோபனிஷதம் பிரதீச்ச பிரயதோ மமா யாம் தாரயன் சப்தராத்திராத் திரஷ்டா சங்கர்ஷணம் விபும். நாரதர் சொன்னார், அப்பா ராஜன்னு, சித்திரகேது, இந்த மகாமந்திரத்தை நீ தெரிஞ்சுக்கோ. சக்தியான மந்திரம் இது, இதை நீ எடுத்துக்கோ. இது 7 நாள் ராத்திரி பகவான் சொல்லி கொடுத்த மந்திரம் இதுன்னு சொல்லி உபதேசம் பண்ணாள். யத் பாதமூலம் உபசிருத்திய நரேந்திர பூர்வே சர்வாதயோ பிரமமிமம் த்விதயம் விசிருஜ்ய சத்யஸ்ததீயம் அதுலான் அதிகம் மகித்வம் பிராபுஹு பவானபி பரம் நச்சிராதுபைதி. இந்த காலத்தில், ஒரு காலத்தில் பகவான் பரமேஸ்வரன், சாக்ஷாத் சிவன் பரமேஸ்வரன்,
அதோடு கூட அவரோடு கூட இருக்கப்பட்ட இன்னும் அநேக விதமான தெய்வங்கள் எல்லாரும் சங்கர்ஷண ஸ்வரூபமாக இருந்த சுவாமி இருக்காரே பகவான், அவர் காலடியில் உட்காந்துட்டு கேட்டு தெரிஞ்சின்ற விஷயம்பா. அதில் அவர் அந்த சங்கர்ஷணர் அனுகிரகம் பண்ணி உபதேசம் பண்ண மகாமந்திரத்தை எடுத்து உனக்கு சொல்ல போகிறேன். அவள்லாம் அதை தெரிஞ்சின்றதுக்கப்புறம் இந்த துவைத்த பாவத்தை விட்டுவிட்டு அத்வைத்தம்தான் எல்லாங்கிறத உண்மையை புரிஞ்சுட்டு உபசாந்தாளார் ஆனால் அதை நான் அவனுக்கு உபதேசம் பண்ண போகிறேன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். யத்பாதமூலம் உபசிருத்திய நரேந்திர பூர்வே சர்வாதயோ பிரமமிமம் த்விதயம் விசிருஜ்ய. பிரமம் இமம் த்விதயம் விசிருஜ்ய. இந்த துவைத்தம்ங்கிற பிரமம் இருக்கே, அது போகிறதுக்கு என்ன பண்ணாள்னால் அந்த சங்கர்ஷண ஸ்வரூபமான பகவான் இருக்காரே, அவர் காலடியில் உட்காந்துட்டாலாம். யாருன்னால் சர்வாதயா, சிவன் முதலான தெய்வங்களெல்லாம் உட்கார்ந்துட்டு தான். சத்யஸ்ததீயமதுலான் அதிகம் மகித்வம் பிராபு பவானபி பரம் நச்சிராதுபைத்தி. அந்த மகாமந்திரத்தை உனக்கு உபதேசம் பண்ண போகிறேன், அதுலேருந்து நீ உபசாந்தன ஆவேன்னு சொல்லி இந்த அத்தியாயத்தை முடித்தாள். இப்பொழுது இந்த ஸ்லோகங்களெல்லாம் அத்தியனம் பண்ணுவோம். ஸ்ரீ ஹரே நமஹ. ஸ்ரீ அங்கிரா உவாச்ச. ஸ்ரீ அங்கிரா உவாச்ச அஹம் தே புத்திரகாமஸ்ய புத்திரதோஸ்மி அங்கிரா நிருப புத்திரதோஸ்மி அங்கிரா நிருப ஏஷ பிரம்மசுதः சாக்ஷாத் நாரதோ பகவான் ரிஷிः இத்தம் த்வாம் புத்திரசோகேன மக்னம் தமசி துஸ்தரே அததர்ஹமனுஸ்மிருத்ய மகாபுருஷகோச்சரம் அனுக்ரஹாய பவதः பிராப்தௌ ஆவாமிஹ பிரபோ பிரம்மண்யோ பகவத்பக்தः நாவாசாதித்தும் அர்ஹசி ததைவ தே பரம் ஞானம் ததாமி கிருஹமாகதः ஞாத்வான்யாபிநிவேஷம் தே புத்திரமேவ ததாம்யஹம் அதுனா புத்ரிணாம் தாபः பவதைவானுபூயதே ஏவம் தாராகிருஹாராயோ விவிதைஸ்வர்யசம்பதः சப்தாதயஸ்ச விஷயாः சலாராஜ்யவிபூதயः மஹீராஜ்யம் பலம் கோஷோ भृत्यामात्यसुहृज्जनाः सर्वेऽपि शूरसेने मे शोकमोहभयार्तिदाः गन्धर्वनगरप्रख्याः स्वप्नमाया मनोरथाः दृश्यमाना विनार्थेन न दृश्यन्ते मनोभवाः कर्मभिर्ध्यायतो नाना कर्माणि मनसो भवन् अयं हि देहिनो देहो द्रव्यज्ञानक्रियात्मकः देहिनो विविधक्लेश
சந்தாபகிருத் உதாகிருதः சந்தாபகிருத் உதாகிருதः தஸ்மாத் ஸ்வஸ்தேன மனசா தஸ்மாத் ஸ்வஸ்தேன மனசா விம்ருஷ்ய கதிமாத்மனः விம்ருஷ்ய கதிமாத்மனः द्वैते ध्रुवार्थविश्रम्भं द्वैते ध्रुवार्थविश्रम्भं त्यजोपशममाविश त्यजोपशममाविश श्रीनारद उवाच श्रीनारद उवाच एतां मन्त्रोपनिषदं प्रतीच्छ प्रयतो मम यां धारयन् सप्तरात्रात् द्रष्टा संकर्षणं विभुं यत्पादमूलम् उपसृत्य नरेन्द्रपूर्वे शर्वादयो भ्रममिमं द्वितयं विसृज्य सत्यस्तदीयमतुल अनधिकं महित्वं प्रापुर्भवानपि परं न चिरादुपैति श्रीहरये नमः इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे पंचदशोऽध्यायः. இப்பொழுது இந்த அத்தியாயத்தில் இருக்கப்பட்ட ஸ்லோகங்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு தடவை வாசிக்கிறேன். ஸ்ரீ ஹரயே நமஹ. அத ஸ்ரீமத் பாகவதே மகாபுராணே ஷஷ்டஸ்கந்தே பஞ்சதசோऽध्यायः. ஸ்ரீ சுக உவாச்ச ஊச்சதுர்மிருதகோபாந்தே பதிதம் மிருதகோபமம் சோகாபிபூதம் ராஜானம் போதயந்தௌ சதுக்திபிः कोऽयं स्यात्तव राजेन्द्र भवान् यमनुशोचति त्वं चास्य कथमसृष्टौ पुरेदानीमतः परं यथा प्रयान्ति संयान्ति स्रोतो वेगेन बालुकाः संयुज्यन्ते विविज्यन्ते तथा कालेन देहिनः यथा दानासु वै दाना भवन्ति न भवन्ति च एवं भूतानि भूतेषु चोदितानि शमायया वयं च त्वं च ये चेमे तुल्यकालाश्चराचराः जन्ममृत्योर्यथा पश्चात् प्राङ्नैवमधुनापि भोः भूतैर्भूतानि भूतेशः सृजति अवति हन्ति च आत्मसृष्टैः अस्वतन्त्रैः अनपेक्षोऽपि बालवत् देहेन देहिनो राजन् देहाद्देहोऽभिजायते बीजादेव यथा बीजं देह्यर्थ इव शाश्वतः देहदेहि विभागोऽयम् अविवेककृतः पुरा जातिव्यक्तिविभागोऽयं यथा वस्तुनि कल्पितः. श्रीशुक उवाच एवम् आश्वासितो राजा चित्रकेतुः द्विजोक्तिभिः विमृज्य पाणिना वक्त्रम् आधिम्लानमभाषत. श्रीराजोवाच कौयुवां ज्ञानसम्पन्नौ महिष्ठौ च महीयसाम् अवधूतेन वेषेण गूढौ इह समागतौ चरन्ति अवनो कामं ब्राह्मणा भगवत्प्रियाः मादृशां ग्राम्यबुद्धीनां बोधायोन्मत्तलिङ्गिनः कुमारो नारदरिभुः अङ्गिरा देवलोसितः अपान्तरतमाव्यासो मार्कण्डेयोऽथ गौतमः वसिष्ठो भगवान् रामः कपिलो बादरायणिः दुर्वासा याज्ञवल्क्यस्य जातुकर्णस्तथारुणिः रोमशस्य वनो दत्त आसुरिः स पतञ्जलिः रोमशस्य वनो दत्त आसुरिः स पतञ्जलिः
ऋषिर्वेदशिराधौम्यो मुनिः पञ्चशिखस्तथा हिरण्यनाभकौशल्यः श्रुतदेवऋतध्वजः एते परे च सिद्धेशाः चरन्ति ज्ञानहेतवः तस्माद्युवां ग्राम्यपशोः मम मूढधियः प्रभु अन्धे तमसि मग्नस्य ज्ञानदीप उदीर्यताम्। श्री अंगिरा उवाच अहं ते पुत्रकामस्य पुत्रदोऽस्मि अंगिरा नृप एष ब्रह्मसुतः साक्षात् नारदो भगवान् ऋषि इत्थं त्वां पुत्रशोकेन मग्नं तमसि दुस्तरे अतदर्हमनुस्मृत्य महापुरुषगोचरम् अनुग्रहाय भवतः प्राप्तौ आवामिह प्रभो ब्रह्मण्यो भगवद्भक्तः नावासादितुम् अर्हसि तदैव ते परं ज्ञानं ददामि गृहमागतः ज्ञात्वान्याभिनिवेशं ते पुत्रमेव ददास्म्यहम् अधुना पुत्रिणां तापो भवदैवानुभूयते एवं दारागृहारायो विविधैश्वर्यसम्पदः शब्दादयश्च विषयाः चलाराज्यविभूतयः महीराज्यं बलं कोशो भृत्यामात्यसुहृज्जनाः सर्वेऽपि शूरसेने मे शोकमोहभयार्तिदाः गन्धर्वनगरप्रख्याः स्वप्नमायामनोरथाः सर्वेऽपि शूरसेने मे शोकमोहभयार्तिदाः गन्धर्वनगरप्रख्याः स्वप्नमायामनोरथाः दृश्यमाना विनार्थेन न दृश्यन्ते मनोभवाः कर्मभिर्ध्यायतो नाना कर्माणि मनसो भवन् अयं हि देहिनो देहो द्रव्यज्ञानक्रियात्मकः देहिनो विविधक्लेश सन्तापकृत् उदाहृतः तस्मात् स्वस्थेन मनसा विमृश्य गतिमात्मनः द्वैते ध्रुवार्थविश्रम्भं त्यजोपशममाविश। श्रीनारद उवाच एतां मन्त्रोपनिषदं प्रतीच प्रयतो मम यां धारयन् सप्तरात्रात् द्रष्टा सङ्कर्षणं विभुं यत्पादमूलमुपसृत्य नरेन्द्रपूर्वे शर्वादयो भ्रममिमं द्वितयं विसृज्य सद्यस्तदीयमतुलान् अधिकं महित्वं प्रापुर्भवानपि परं न चिरादुपैति। श्रीहरये नमः। इति श्रीमद्भागवते महापुराणे षष्ठस्कन्धे பஞ்சதசோத்தியாயா ஸ்ரீஹரயே நமः. இப்பொழுது சமாபன ஸ்லோகத்தோடு முடிச்சுக்கிறோம். ஸ்ரீஹரே நமः. ஸ்வஸ்தி பிரஜாभ्यः பரிபாலயந்தாம் न्याय्येन मार्गेण महीं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु. काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः. मङ्गलं यादवेन्द्राय महनीयगुणाब्धये वसुदेवतनूजाय वासुदेवाय मङ्गलं वेदवेदान्तवेद्याय मेघश्यामलमूर्तये पुंसां मोहनरूपाय पुण्यश्लोकाय मङ्गलं मुचुकुन्दमहानन्द दायिने परमात्मने रुक्मिणीपरिणेत्रे च सबलायास्तु मङ्गलं चैद्यतेजोपहर्त्रे च पाण्डवप्रियकारिणे कुचेलाय महाभाग्य दायिने तेस्तु मङ्गलं देव्यष्टकसमेताय पुत्रपौत्रयुताय च षोडशस्त्रीसहस्रैस्तु संस्तुतायास्तु मङ्गलं वंशीविभूषितकरात् नवनीरदाभात् पीताम्बरात् अरुणबिम्बफलाधरोष्ठात् पूर्णेन्दुसुन्दरमुखात्
அரவிந்தநேத்ராத் கிருஷ்ணாத் பரம் கிமபி தத்வமஹம் ந ஜானே. ஸ்ரீஹரே நமः. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. ஹர நமः பார்வதீபதயே. ஹர ஹர மகாதேவ. ஜானகீகாந்தஸ்மரணம். ஜெய் ஜெய் ராம ராம. சத்குரு சுவாமினः ஜெய். ஆஞ்சநேய சுவாமினः ஜெய்.